டாடி 1 மினிட். எங்க போறா இவ இந்த நேரத்துல? எனக்கு தலை வலிக்குது, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். மாப்பிள அங்க டாக்ஸில வெயிட் பண்றாரு போல இருக்கு, போய் சொல்லிட்டு வர போயிருக்கா. என்ன சார் சொல்லாம கொள்ளாம புறப்பட்டீங்க? பயங்கரமான தலைவலி. தலைவலியா? சாலைட் இல்ல ஜெரமான பாக்குறேன் சார். பரவாயில்ல. ஐயோ பாக்குறேனே. எனக்கு தலைவலி இல்ல, ஒண்ணுமே தயவு செஞ்சு இருந்து போறியா? எனக்கு தலைவலி தாங்க முடியலன்னு சொல்றேன். ஹார்ன் அடிச்சு அவளை கூப்பிடுங்களேன் ப்ளீஸ். டிரைவர், ஏயா டொர்ரு டொர்ருன்னு என் உயிரை வாங்குற? இறங்கி போய் பேனட் திறந்து பாரு. வேணி தலைவலிங்கிறிய, நம்ம அவனை வீட்டுக்கு போவோமா? அவளை கூட்டிட்டு தான் போகணும். கூப்பிடுங்க அவளை. என்னது, அவன் மாப்பிள கூட பேசிட்டு இருக்கல்ல? என்ன பேச வேண்டியது? ராத்திரியில லொடலன்னு பேசிட்டு இருக்கா. இந்த நேரத்துல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கூப்பிடுங்க அவளை. மாப்பிள கொடுத்து அவளை டிராப் பண்ணிட்டு போயிடுவாரு. அதெல்லாம் தேவையில்லை, ப்ளீஸ் கூப்பிடுங்க அவளை. அவளை கூட்டிட்டு தான் போகணும். ஓகே ஓகே, கூட்டிக்கிட்டே போயிடுவோம். எங்க என்ன நல்லா பண்ணேனா? என் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சா? என்னங்க நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் என்ன போட்டு இப்படி அறுக்குறேன்? டிரைவர் என்ன பாச்சு? லலிதா, அம்மாவுக்கு ரொம்ப தலைவலிக்குதான், வாமா போலாம். இங்க இவருக்கும் தலைவலி டாடி. அப்படியா மாப்பிள? வாங்கல, நம்ம கல்லே டாக்டர் வீட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. நானே டாக்டர் வீட்டுக்கு போய்க்கிறேன். ஓகே. டிரைவர் பாப்பா. ஏங்க நேரே டாக்டர் வீட்டுக்கு போங்க. அவளை முதல்ல வண்டியில ஏற சொல்லுங்க. சீக்கிரம் வண்டியில ஏறுமா, டைம் ஆச்சு. கொஞ்சம் சும்மா இருங்க. மேடும் பள்ளமா இருக்கு ரோடு, நம்ம மது லவர்ஸ்க்கு ஓகே. நோ, இப்பவே சொல்லிட்டேன், உங்க காலேஜ் வாழ்த்தனத்தை எல்லாம் எங்க ஊர்ல வந்து வச்சுக்க கூடாது. அது எல்லாத்தையும் ஸ்டாக்ல சேர்த்து வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். என் பயமெல்லாம் உங்க வீட்டை பத்தி தான். உங்க அப்பா என்ன சொல்ல போறாரோ? என்னங்க நீங்க? எங்க அப்பா என் விருப்பத்துக்கு மாற எதையுமே செய்ய மாட்டாரு. தான் படிக்காதனாலதான் என்னையே காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் என் மேல உயிரையே வச்சிருக்காரு. நாளைக்கு வரதா கரதாஸ் போட்டிருந்த? எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்களை பாக்கணும்னு ஓடி வந்துட்டேன். தம்பி யாரு? இவரு என் கூட படிக்கிறாருப்பா. பேரு சொல்லுங்க. அருணாச்சலம். அப்படியா? என் கூட படிக்கிறாரு. படிப்புல இருந்து விளையாட்டு வரைக்கும் எல்லாத்துலயும் இவர்தான்ப்பா ஃபர்ஸ்ட். வெளிய சொல்லிவிடாத, காலேஜ்லயே நீதான் ஃபர்ஸ்ட்னு ஊர் ஊர் சொல்லிட்டு தெரிகிற. தம்பிய வீட்டுக்கு விருது கூட்டிட்டு வந்தியா? விருந்துக்கும் விரும்பியும் கூட்டிட்டு வந்திருக்கேன்ப்பா. விரும்பினா? விரும்பின்னா விரும்பி, அதாவது நான் இவரை விரும்பி நீங்க எனக்கு இவரை கல்யாணம் செஞ்சு வைப்பீங்கன்னு கூட்டிட்டே வந்துட்டேன். அப்பா, என்ன ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? படிக்காத இந்த அப்பன் எங்க ஒரு தற்கூரிய மாப்பிளையா கொண்டு வந்துருவோம்னு பயந்துகிட்டு நீயே ஒரு படிச்சு மாப்பிளைய கொண்டு வந்துட்டியம்மா. பரவாயில்ல, மாப்பிள்ளை ரொம்ப களைச்சு போய் வந்திருக்காரு. அவர் தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிடறேன். போம்மா, நீ போய் குளிச்சுட்டு வா. போ போமா போ. அப்ப நீங்க புறப்படுறது? கெடாரி கண்ணு குட்டி விலை அதிகம் கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டுங்க. இப்ப என்னடான்னா அது எகிரி போயிடும் போட்டு இருக்குங்களே. அது எப்படி? என் வீட்டு கண்ணுக்குட்டிக்கு உங்களை தவிர வேற எந்த பக்கத்தை போய் விலை கொடுத்து வாங்க முடியுங்கிற? கண்ணுக்குட்டி உங்களுக்கு தான். பயப்படாம போயிட்டு வாங்க. நீங்க தைரியமா போங்க. என்ற மாடிக்கா ஏனுங்க வாடங்க. யாருன்னு பாத்தியா? தெரியலங்க. நம்ம பாப்பாவுக்கு மாப்பிள்ளை இவர் தான்டா. என்னடா பூம்பூ மாடு விதர் தெனாட்டிக்கு நிக்கிற? கும்பிட்டுக்கோ. கும்பிடுறேனுங்க. ஒழுங்கா கும்பிட்டுக்கடா. இதெல்லாம் இங்க சர்வசாதாரணம். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னா என்னடா அர்த்தம்? நான் சேர்த்து வச்சிருக்க சொத்துக்கெல்லாம் இவர்தான் வாரிசுன்னு அர்த்தம். அல்பம், இந்த சொத்துக்கு ஆசைப்பட்ட வந்திருக்காரு இல்லடா. நம்ம பாப்பா காதலுக்கு கட்டுப்பட்டு வந்திருக்காரு. கும்பிட்டுக்கோ. கும்பிட்டு கும்பிடுறேனுங்க. பா, நீங்க வாங்க மாப்பிள்ளை. இதான் உங்க ரூம், இங்கே தங்கிக்கலாம்.
விழா நல்லபடியா நடந்ததா? ஆமா, லலிதாவோட அம்மா அங்க வரதா சொன்னாங்களே, வந்தாங்களா? ஏன்பா பேச மாட்டேங்கிற? எனக்கு தலையை வலிக்குது, கொஞ்சம் தனியா இருக்க விடு. வேணி, சூடான காபி. இந்த மாத்திரையை போட்டுட்டு காஃபியை குடி. கமா. அம்மம்மா, அம்மதான் தேய்ச்சி விடுறேன், தலைவலி தானே பறந்து போயிடும். ப்ளீஸ். என்னங்க, எனக்கு இப்ப தலைவலியே இல்ல, எல்லாம் சரியா போச்சு. மனக்குழப்பம் தான் அதிகமா இருக்கு, கொஞ்ச நேரம் நான் தனியா விடு. ஓகே, ரெஸ்ட் எடுத்துக்க. அப்பா, அவங்க அம்மா போன் பண்ணாங்கன்னு சொன்னீங்களா? ஆமா ஆமா வேணி, சம்மந்தி அம்மா போன் பண்ணாங்க. சம்மந்தி அம்மாவா? யாரது? நம்ம மாப்பிள்ளையோட அம்மா. அவங்க தான் போன் பண்ணாங்க. மாப்பிள்ளைய பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. என்ன நாளைக்கு வீட்டுக்கு வான்னு சொன்னாங்கம்மா, நானும் வரேன்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்குள்ள அப்பா போனை புடிங்கி. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ண மாப்பிள்ளை வீட்டுக்கு தனியா அனுப்ப முடியுமா? ஏதாவது தப்பு தண்டா நடந்து போச்சுன்னா? தாலி கட்டி முடியற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சுன்னா? என்னப்பா நீங்க அந்த விஷயத்துல உங்க மாப்பிள்ளை ரொம்ப ஒழுக்கமானவர்ப்பா. எல்லாரும் படிக்கணுமா? ஓ, மாப்பிள்ளை ரெடியா? என்ன மணிக்கா? ஏனுங்க, நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குதா? இருக்குங்க. வில்லு வண்டி ரெடியா இருக்கு, புறப்படுங்க. மாப்பிள்ளைய வில்லு வண்டி கட்டிக்கிட்டு தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, கரும்பு தோட்டம், வயக்காடு எல்லாத்தையும் நல்லா சுட்டி காமிக்கணும். என்ன? அப்ப நீங்க புறப்படுங்க. புறப்படு பாப்பா. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. என்ன சம்பந்திக்கிறீங்க? உங்க பொண்ணே அந்த பைய கூட அனுப்பிச்சு வைக்கிறீங்க, ஒண்ணுமே புரியலீங்களே. பேசாம கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. வர்ற ஆவணி மாசம் 3ஆம் தேதி முகூர்த்தத்துல உங்க தம்பி எங்க வரவழைக்க. கொஞ்சம் இப்படி வாங்க. நான் சொல்றபடி எல்லாம் நீங்க செய்யணும். அப்புறம் பாருங்க, படிச்சு பட்ட வாங்குற இந்த ஜோடி படிக்காத இந்த தற்குறி பைய போடுற திட்டத்துல என்ன ஆக போகுது பாருங்க. மொத்தம் எவ்வளவு மாப்பிள்ள இருக்கு? நெல்ல போலம் சொத்து பத்தெல்லாம் சேர்த்து மொத்தம் 35,75,000 ரூபாய். இது நம்ம சொத்து மேல உள்ள இன்னைக்கு கவர்மெண்ட் ரேட்டு. இதுக்கு மேல 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. ராஜமுத்து கவுண்டர் யாருதே? ராயப்ப கவுண்டர் வக்கீல் ராமாச்சாரிக்காக அவர் நம்பி ரங்காச்சாரியா வந்திருக்க. கோர்ட் ஆர்டர் அமீரா சகிதம். 5 லட்சம் ரூபாய் கடன் சொன்னல, அது கார்டு வந்திருக்கு. ஐயா ரங்காச்சாரி, உண்மையை கேஸ்ல வைக்க வச்சதுக்கு தோத்துட்டியாமே. நாம பணம் வாங்கினது வாஸ்தவம்னு ப்ரூஃப் ஆயிடுதோ, நீர் பணத்தை கொடுக்கலங்கிறது வாஸ்தவம்னு ப்ரூஃப் ஆயிடுதோ, அப்புறம் எப்படி கேஸ் ஜெயிக்கும்? எண்ணி 48 மணி நேரத்துக்குள்ள பணத்தை கட்டலன்னா ஜப்தின்னு கோர்ட்ல தீர்ப்பாயிடுது. நீ பணத்தை 48 மணி நேரத்துல கட்ட மாட்டேங்கிற நம்பிக்கையோட அமீனாவையும் கோர்ட்ல இருந்து அழைச்சிட்டு வந்திருக்கிறான் நம்ம ராயப்ப கவுண்டர். இந்த ஜப்தியை தடுத்து நிறுத்த ஏதாவது வழி உண்டா? உண்டு. நீர் உண்மை பொண்ண நம்ம ராயப்ப கவுண்டர் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கேஸ வாபஸ் வாங்கிட்டு கடன் பத்திரத்தையே திரும்ப கொடுக்கிறா இவர் சொல்றார். நீர் என்ன சொல்றீர்? அதபடியா? ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்திங்கிற மாதிரி என் பொண்ணு யார் மேல ஆசைப்படுதோ அவன் தாயா எனக்கு மாப்பிள்ளை. ஆமா, இத கோர்ட் மூலமா தடுத்து நிறுத்த ஏதாவது வழி உண்டா? உண்டு. அப்படி முதல்ல கோர்ட்ல ஒரு 50% பணத்தை கட்டி மேல் கோர்ட்டுக்கு போற சாக்குல ஜப்திக்கு ஸ்டே வாங்கணும். ஆனா ஜப்தி டைம் 48 மணி நேரம் முடியறதுக்குள்ள கோர்ட்ல பணத்தை கட்டி ஆகணும். நாளைக்கே பணத்தை கொடுத்து அனுப்புறேன். காலம்பர கோர்ட்ல கட்டுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. ஓ பேசா. 2 லட்சம் சரியா இருக்கு. பொட்டிங்க மாப்பிள்ள, சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்க மாப்பிள்ள. கூட்டு ரோட்ல போய் பஸ் ஏறி ஜமீன்தார் பாளையம் போய் இறங்குங்க. பக்கத்திலேயே ரயில்வே ஸ்டேஷன். பட்டணம் போறீங்க, வக்கீலோட பணத்தை கொண்டு கட்டிட்டு நீங்க அப்படியே ஊருக்கு போங்க. போய் உங்க அம்மா அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு நேரம் இங்க வர்றீங்க. வர்ற ஆவணி மாசம் 3ஆம் தேதி கல்யாணம். புரிஞ்சுதா? போய் ராஜமுத்து கவுண்டர். வக்கீலா வாங்க வாங்க. கோர்ட்ல பணம் எல்லாம் கட்டியாச்சா? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. கோர்ட் விவகாரத்திலே விளையாட்டு பண்றது. சொன்னபடி பணத்தை கொடுத்து போனாமோ? என்ன சார் இது? மிஸ்டர் அருணாச்சலத்துக்கிட்ட பணம் கொடுத்தமிச்சு 3 நாள் ஆகுதுங்களே. அம்மணி, அருணாச்சலமும் வரல, அருணாச்சலமும் வரல. அந்த ராயப்ப கவுண்டர் எந்த நேரமும் ஜப்திக்காக இங்கு வரலாம். மாப்பிள்ள ரொம்ப தன்மார் பண்ணுமா, அவர் மேல சந்தேகப்படுறது மகா பாவம். ஏமா அட்ரஸ் இருந்தா கொடுமா, நான் போய் பார்த்து வர்றேன். மாப்பிளோட வீடு அட்ரஸ் எனக்கு சரியா தெரியாதேப்பா. ஆனா
அவர் வீடு தெரிஞ்ச ஒரு பையனோட அட்ரஸ் என்கிட்ட இருக்கு. நான் அதை கொடுக்குறேன். அதை எப்படியா தேடி கண்டுபிடிச்சிருங்கப்பா ப்ளீஸ். இத வந்துடுறேன். போய் வக்கீல் கவுண்டர், வீட்டு ஜப்தி பண்ண கோர்ட்ல டிகிரி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். தானா வெளியே போனா நல்லது, அப்படி இல்ல தானாக்காரன் வந்து தள்ளுனாத்தான் வெளியே போவாரான்னு கேட்டு சொல்லுங்க. எவன்டா என்ற விட்டு விட்டு வெளியே போய் சும்மா இருங்க. கோர்ட் ஆர்டரை மதிக்கணும்பா. மதிக்கலைன்னா அது பெரிய குத்தம்பா. கம்பி எண்ண வேண்டி வரும். மாமா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடு வேணுமா இல்ல பெரும் வீம்புக்காக இப்படி எல்லாம் செய்யறீங்களா மாமா? வீடு நம்ம பெரிய வீடு, வீம்புக்குத்தான் செய்யறேன். உங்க அப்பா என்னமோ பெரிய நாணயத்த மாதிரி வெளியே பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த நாணயத்தை எல்லாம் காத்துல பற கூட்டுட்டு உன்னை வேற யாருக்கோ கல்யாணம் செஞ்சு கொடுக்க போறாராம். மாமா, எங்க அப்பா ஒண்ணு சொல்லாதீங்க. தப்பெல்லாம் என்னதுதான். எங்க மான மரியாதை காப்பாத்துங்க மாமா. அப்பா, நாணயம் இல்லாத ஒருத்தரை நம்பி நான் மோசம் போயிட்டு என்ன மன்னிச்சுங்க. நீங்க யார சொல்றீங்களோ நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு செய்யுங்க. படிக்காதவன் எங்க அப்பா நடத்தின நாடகத்துல படிச்சு பட்டம் பெற்ற நம்மளே ஏமாந்து போயிட்டோம். பிரசவத்துக்காக தாய் வீட்டுக்கு வந்த போதுதான் நடந்ததெல்லாம் எங்க அப்பா நடத்தின நாடகம்னு தெரிஞ்சிச்சு. என்ன செய்ய முடியும்? அந்த நேரத்துல மனசுல ஏற்பட்ட வேதனை பிரசவ வேதனையே மறக்கடிச்சிருச்சு. நாளாவட்டத்துல நானும் சராசரி பொம்பளை ஆயிட்டேன். சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட கணவர் அவர் தான் நினைச்சு நானும் பழகிட்டேன். கடவுள் தயவால அவரும் நல்லவராகவே இருந்துட்டார். ஆனா ஒண்ணு, இதுவரைக்கும் நம்ம பழைய உறவை பத்தி அவர்கிட்ட எதுவும் சொல்லல. நடந்த எதுவும் அவருக்கு தெரியாது. ஓகே, நடந்ததை மறந்துட்டு இனிமே நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம். என்னத்த பேச? இந்த மாதிரி லட்சத்துல ஒருத்தர் கூட நடக்காதுங்களே. தாய் விரும்பின ஒருத்தரே மகளும். ஐயோ, ஆனா நான் லலிதாவை ஒருபோதும் அப்படி நினைச்சதில்லை. எனக்கு தெரியுங்க. தற்கொலை முயற்சியில ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா கிடந்து அவளை காப்பாத்துறதுக்காகத்தான் நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க. இப்ப என் மகன் தெரிஞ்சு போச்சே, என்ன செய்ய போறீங்க? உன்னை வேறொருத்தர் மனைவியா நினைக்கவும் மதிக்கவும் பழக்கப்பட்ட எனக்கு லலிதாவை வேறொருத்தர் மகளா நினைக்க முடியல கிருஷ்ணா. ஐம் சாரி மிஸ்ஸஸ் ராமநாதன். இப்போ இந்த உறவுக்கு முற்றுப்புள்ளி வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயம். எந்த காரணத்தை கொண்டும் நம்ம விஷயம் வெளியே தெரியவே கூடாது. ஏன் சொல்றேன்னா, சிறு வயசுல நமக்குள்ள ஏற்பட்ட உறவு மனசுல அவ்வளவுதான். அந்த புனிதம் இப்ப யாருக்குமே புரியாது. அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அசிங்கமா பேசிடுவாங்க. இப்போ நான் பழைய கிருஷ்ணவேணி இல்லை. இப்போ ஒரு குடும்ப தலைவி, ஒரு தாய், சமூகத்தில் அந்தஸ்திற்கு ஒரு பெரிய மனுஷி. தயவு செஞ்சு நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் வெளியே தெரியவே கூடாது. தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். நம்ம பழைய உறவு ஏற்கனவே புதஞ்சு போனது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது வெளியே வராது. அதே சமயத்துல பிடிவாதத்தினால தற்கொலை வரைக்கும் போயிட்டு லலிதா மறந்துடுன்னு சொன்னா மறுபடியும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவா. எப்படி தன் மனசுல என்ன குடி வச்சாலோ அதே மாதிரி அவளே தன் மனசுல இருந்து என்னை எடுத்து வெளியேறியணும். அதுக்கான சூழ்நிலை உருவாக்கணும். சூழ்நிலை உருவாக்குறதுக்காக உங்க வயிறை நீங்க பணைய வச்சிட மாட்டீங்களே? சேச்சா, தற்கொலைங்க செயலையே வெறுக்கிறவனா? அப்படி செஞ்சுட்டா மட்டும் லலிதாவோட பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? தீராது. என்னையே நினைச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் நீங்க தனிமையில வாழ்ந்த மாதிரி உங்களையே நினைச்சுக்கிட்டு அவளும் தன் வாழ்க்கையை வீணாக்கிக்குவா. ஏன் சுமையெல்லாம் இப்போ
நான் உங்க தலையில சுமத்திட்டேனா? சுமையா? பொருளே இல்லாத என் வாழ்க்கையில ஒரு பொறுப்பு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரேன் அருணாச்சலம். ஓ, நான் புறப்படுறேன் மிஸ்டர் அருண்.